நடிகர் துல்கர் சல்மான் லீட் ஆக்டர் நடிச்சிருக்கிற பாக்யஸ்ரீ ஹீரோயினி நடிச்சிருக்கிற சமுத்திரக்கனி முக்கியமான வேடத்திலும் ராணாவும் முக்கியமான வேடத்திலும் நடிச்சிருக்கிற காந்த திரைப்படத்துடைய ரிவ்யூ தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருமே போட்டுன்னு நடிச்சிருக்காங்க. யாரோடைய ஆக்டிங்கும் இந்த படத்தில் கம்மின்னு சொல்லிட முடியாது. துல்கர் ஆகட்டும், பாக்யஸ்ரீ ஆகட்டும், சமுத்திரக்கனி ஆகட்டும், ராணா ஆகட்டும், அவங்களுடைய ஆக்டிங்க்கு டாப் நாச் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ படத்துடைய ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரி என்னென்னா, நடிப்பு சக்கரவர்த்தியாக இருக்கிற நம்ம ஹீரோ நம்ம டேரக்டர் சமுத்திரக்கனிக்கு சின்ன ஒரு மன கஷ்டத்தில் இவங்க சாந்தான ஒரு படத்தை எடுக்கிறாங்க. அதில் ஒரு மனசு கஷ்டத்தில் என்ன பண்ணுதுன்னா, அந்த படம் அங்கேயே ட்ராப் ஆகிடுது. ஸோ 2 பேருக்கு சண்டையில் ட்ராப் ஆகிடுது. ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த படம் மீண்டும் வருது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீரோயினி தேடலில் பாக்யஸ்ரீ ஒருத்தர் இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட புதுமை ஹீரோயின் இது வரைக்கும் அவங்க எதுவும் படம் நடிக்கல, இதுதான் ஃபஸ்ட் படம். அவங்களுடைய ஆக்டிங் ஸ்கில்லை பார்த்துட்டு சமுத்திரக்கனி என்ன பண்ணுறாருன்னா, உன்னை விட அதாவது துல்கர் மிகப்பெரிய ஸ்டாராக இருப்பார், கிங் ஆஃப் ஆக்டிங், அதாவது அவரை அடிச்சிக்கவே முடியாது, கலை சக்கரவர்த்தி அந்தளவுக்கு ஒரு பேர் வாங்கின ஒரு ஆளுக்கிட்ட முன்னாடி நம்ம ஹீரோயினி நடிப்பை காமிச்சு உங்களுக்கு எப்படியாவது ஒன்று டாமினேட் பண்ணி இந்த சினிமா துறையிலேருந்து தூக்குறாட்டான்னு சபதம் எடுக்கிறாரு சமுத்திரக்கனி. கடைசியில் எனதான் ஆட்சியர் தான் படத்தோட கதை. வேறு அளவு ஸ்க்ரீன் ப்ளே, அது மட்டும் இல்லாமல் ட்ராமா பேஸ்டு மூவிலே ஏற்ற மாதிரி எடுத்திருக்காங்க. இந்த படம் எனக்கு அப்வியஸ்லி எனக்கு சூப்பராக இருந்துச்ச படம். ஆனஸ்ட்டாக சொல்லணுன்னா, ஆக்டிங்காகவே இந்த படத்தை பார்க்கலாம். எங்கள் ஆக்டிங் போட்டுன்னு நடிச்சிருக்காங்க. நம்ம ஒன்று நடிப்போம், ஆனால் கதையில் வேறு ட்விஸ்ட் ஒன்று வரும். ஸோ இது மாதிரி நம்ம நினைக்கிறத அப்படியே மாற்றி எடுத்திருப்பார் இந்த படத்தோட டேரக்டர். ஸோ இந்த படம் தமிழகத்தில் மிகப்பெரிய பிக்கப் வந்திருக்கு. ஏன்னா ஓன் ஸ்டேட்டாக இருக்கிற துல்கருடைய கேரளாவில் கூட அந்தளவுக்கு இந்த படம் ஓடும் இல்லைன்னு தெரியல. ஆனால் தமிழ்நாட்டில் இந்த படம் அடிச்சு சாப்பிட்றோம். ஏன்னா இந்த படம் தமிழ்நாட்டு முதல் சூப்பர் ஸ்டார் இருக்கிற டிகேஎம்ஓடைய பயோபிக். ஸோ அதனாலேயே தமிழ் ஆடியன்ஸ் இந்த படத்துக்கு கூட்டமாக போய் படத்தை பார்க்கறதுக்கான ஆளுங்க இருக்குது. ஸோ இந்த படம் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 100 கோடி கிளப்பில் சேர்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த படம் நீங்கள் பார்த்துருந்தீங்களோ உங்களுடைய ஒப்பீனியன் மறக்காமல் வாசிக்கப்பட்டு இதே மாதிரியான மூவி ரிலேட்டட் வீடியோஸ் வேணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.